வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் இந்த பூஜா கூடைக்கு ஹேண்டில் போட போகிறேன். இப்போ சக்திவேல் பேசுவான். பூஜா கூடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க மக்களே. ஒரு 7 கடல் தாண்டி மலைக்கு தாண்டி வந்து ஹேண்டில் பார்க்கலாம் வாங்கம்மா. என்னென்ன கலர்னு சொல்லுமா? ஆஃப் ஒயிட்டு, வயலட்டு, பிங்க்கு 3 கலர்லேயும் 12 அடிக்கு எடுத்திருக்கேன். அதை நான் இந்த இடத்துல ஹேண்டில் போட போகிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக உட்காருது இல்லை, இதுலேருந்து 1 2 3 இங்கே போட போகிறேன். பாக்ஸ் நாட் மெத்தடில் போட போகிறேன். ஹேண்டில் ஒரே ஒரு ஹேண்டில். இது வந்து சரியாக நல்லா ஈக்குவலாக மடித்து விட்டுட்டேன். இப்போ ஹேண்டில் போடலாம். இந்த பக்கம் பிங்க் இருக்குது, இந்த பக்கம் பிங்க் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 ஒயரை பிடிச்சி முதல்ல ஒரு பாக்ஸ் நாட் போடலாம். நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் நாட்லேயே ஹேண்டில் கொடுக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு ஒரு நாட் போட்டிருக்கேன். 2 ஒயரை பயன்படுத்தி நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரையும் இந்த வயலட் கலர் வயரையும் பயன்படுத்தி ஒரு நாட் கொடுப்பேன். அப்புறம் இந்த ஒயிட்டையும் இந்த பக்கத்துக்கு பாருங்கள், இந்த ஒயிட்டையும் பயன்படுத்தி ஒரு நாட் கொடுப்பேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 ஒயரை 2 பக்கமும் சொருவி 6 ஒயரை ஆச்சுல்ல. ஒரு சேம் பிங்க் கலரில் சேமாக போட்டல. பிங்க் கலர் ஒயரில் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு இருக்கிறது ஒன்று பிடிச்சி பாக்ஸ் நாட் போட்டு, அது பக்கத்தில் இருக்கிற வயலட் ஒயரோட பிங்க் ஒயரை சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டேன். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இந்த ஒயிட் கலர் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு இருக்குல்ல, அது 2 சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வயலட் தனியாக நிற்கும் இல்லைங்களா, அதோடு சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டேன். அப்போது ஒரு ஒயிட்டு, ஒரு பிங்க்கு, ஒரு பிங்க்கு வயலட்டு, ஒரு ஒயிட் வயலட்டு அப்படின்னு 4 பூ கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு சுற்று போடும்போது. இப்போ இது வந்து கிராஸாக சீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்து போட்டோம்னா செகண்ட் லேயரில், செகண்ட் ரவுண்டில் 3 பூ கிடைக்குது. இப்போ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 பூ வந்துருக்குங்க. கிராஸாக உட்காந்து போட்டேன். ஒரு ஒயிட்டு பிங்க் காம்பினேஷன், ஒரு ஒயிட் ப்ளூ காம்பினேஷன், ஒரு பிங்க்கு வயலட் காம்பினேஷனில் 3 பூ கிடச்சிருக்கு. இப்போ இது பாருங்கள், இது திருப்பியும் வந்து கிராஸாக சீட்டாக பாருங்கள். அதை பிடிச்சி இப்போ 3வது ரவுண்டு போட போகிறேன். முதல் ரவுண்டில் 4 பூ வந்துச்சு, 2வது ரவுண்டில் 3 பூவாக ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3வது ரவுண்டில் ஒரு ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டு, ஒரு ஃபுல் ப்ளூ, ஒரு ஃபுல் பிங்க்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ 3 லைன் நம்ம போட்டு 3 ரோ. முதல் ரோவில் 4, அதுக்கப்புறம் 3, இப்போ திருப்பி 3. இனிமேல் 3 3 தான் வரும். அதுவே வந்து கிராஸாக சீட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக சீட் ஆகுது. இந்த மாதிரி கிராஸாக சீட் ஆகுது பிடிச்சி போட்டோம்னா போதுமானது. இனிமேல் 3 3 பூவாக வரும். ஒரு ரோக்கு 3 பூ, ஒரு சுற்றுக்கு, ஒரு ரவுண்டுக்கு 3 3 பூவாக வரும். அதை அப்படியே பயன்படுத்தி நம்ம போட்டே வர வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், போட்ட பிறகு இந்த மாதிரி சுற்றி போடும்போது 3 லைனுக்கு ஒரு முறை பாருங்கள் ஒயிட் வருது. திருப்பி 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு ஒயிட்டு, திருப்பி 2 மிக்ஸ்டு நாட்டு ஒரு ஒயிட்டு. இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா பிங்க் வரத்தில் பார்த்தோம்னா பாருங்கள், பிங்க் வரும்போது இந்த காம்பினேஷன் ஒரு பிங்க்கு, இந்த காம்பினேஷன் ஒரு பிங்க்கு, இந்த காம்பினேஷன் ஒரு பிங்க். கரெக்டாக 3வது சுற்றில் வயலட் வரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இந்த காம்பினேஷன் வயலட்டு, இந்த காம்பினேஷன் வயலட்டு, அந்த மாதிரி யூனிஃபார்மாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இது காம்பினேஷன் நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கைப்பிடி முடிஞ்சிச்சு, இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம 18 அடி எடுத்தோம்ல 3 ஒயர், அதில் போட்டதில் இந்த சீக்வன்ஸ் காட்டினீங்களா ஒயிட் மாறி மாறி வரும்னு, அந்த ஒயிட் சீக்வன்ஸு மொத்தம் 10 வந்திருக்கு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணது 1 2 3 4 5 6 7 8 9 பாருங்கள் 10 பூ வந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் இந்த 10 இது வந்தோடனே இந்த ஹைட்டுக்கு போதும்னு சொல்லிட்டு மடித்து நல்லா உள்ளே சொருவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்திருக்கு மொத்த அவுட்புட்டு. பூஜா கூட அவுட்புட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.